கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தை நேராய் நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையிலே 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கடைசி நாட்களில் காணக்கூடாதபடி கேட்கக்கூடாதபடி காலங்கள் வரப்போகிறது. ஆக கிறிஸ்துவ ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களில் வேதத்தை அதிகமாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்கை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வேதத்தை அதிகமாய் வாசிக்கும்போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, அதில் சுகம் ஆரோக்கியெல்லாம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வேதத்தை அதிகமாக தியானிக்கும் போது அதுவே கர்த்தருடைய வார்த்தை. ஜபத்தில் நம்ம அதிகமாக இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் வேதத்தை அதிகமாய் 5 அதிகாரங்கள் 10 அதிகாரங்கள் வாசிக்கும் போது, படிக்கின்ற போது அதுவே ஜபத்தோடு கூட சேர்ந்து வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு 5 அதிகாரங்கள் ஒரு நாளைக்கு படிக்கின்ற போது ஒரு வருஷத்துக்குள்ளாக ஒரு முழு வேதாகமத்தையும் நாம் படித்து முடித்து விடலாம். இப்படி இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். ஆகவே இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஜனங்கள் வேதத்தை அதிகமாக வாசிங்கள். நேரத்தை வீணாக்காதபடிக்கு வேதத்தை வாசிங்க. வேதத்தை வாசித்தாவே உங்களுக்கு போதும். நல்ல டேபிள் சேரை போட்டுக்கின்னு, இந்த சேரை போட்டுக்கின்னு உட்கார்ந்து நல்ல வேதங்கள் அதிகமாக இந்த கடைசி நாட்களில் வாசிங்கள். அதுவே சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் உங்களுக்கும் ஆத்துமாவுக்கும் எல்லாருக்கும் வீட்டுக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். பிழையெல்லாம் போகும், அசுத்தங்கள்லாம் மாறி பரிசுத்தமாகும். வேத வசங்களை படிக்க நம்முடைய ஆவியாத்மா சரியும் பரிசுத்தமடையும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பரிசுத்தமடைவார்கள். வல்லமை வரும், நமக்கு ஒரு அந்த தெய்வீக சக்தி வரும். யாருக்காவது போய் ஜெபம் பண்ணினாக்கா அங்கே சுகம் கிடைக்கும். ஆகவே கிறிஸ்துவ மக்கள் இன்றைக்கி ஊழியக்காரர்கள் மத்தியிலே கூட, விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் மத்தியிலே கூட இந்த வேதம் வாசிக்கிறது ரொம்ப கூடாத காரியமாக இருக்குது. பிசாசு விடாது. ஆகவே இந்த நாட்கள் அதிகமான வேதத்தை இரவும் பகலும் தியானமாக இருக்கிறவன், வேதத்தை அதிகமாக வாசிக்கிறவன் பாக்கியவான்னு சொல்லப்படும். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை உணர்ந்து நான் சொல்லுகிறேன். வேதத்தை அதிகமாக நீங்கள் தியானிங்க. இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காலையில் வாசிக்கும். வேதம் வாசிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகாலை 6 மணி தான் வாசிக்கணும். அதிகாலை வாசித்தா தான் அந்த நாள் பூராவும் ஆசீர்வாதமாக இருக்கும். காலையில் வாசிக்க முடியாமல் மத்தியானம் வாசிக்கலாம், சாயங்காலம் வாசிக்கிறாக்கா அன்றைக்கி வாசிக்கவே முடியாது. ஆகவே அதிகாலையிலே நீ வேதத்தை முதலாவது வாசித்து விட்டு பிறகு வேலை செய்வது, மற்ற ஊழியங்கள் செய்வது கடைபிடிங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு நன்றி நன்றி நன்றி.